அனைவருக்கும் வணக்கம். மே 8ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் நடக்க இருக்குது. மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் நேரத்தில் அங்கே இருக்கிற திருமணமான பெண்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கிடுவாங்க, புதுசாக மாற்றுவாங்க. அந்த நேரம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருவோம். மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை குருவினுடைய நாள். அந்த நாளில் மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் நடக்க இருக்குது. வேறு ஊரில் நீங்கள் இருந்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலில் காலையில் அல்லது ஈவினிங் டைம் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் டிவியில் லைவாக போடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் முடித்த பிறகு நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் உட்காந்து பூஜை அறையில் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கலாம். சரி, பீரியடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஹாலில் உட்காந்து திருமாங்கல்ய கயிறை நீங்கள் மாற்றிக்கோங்க. மதுரையில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடக்கும். இந்த வியாழக்கிழமை நாளைக்கு நீங்கள் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கிறது ரொம்ப சிறந்த நாள். மாசியில் நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்றவங்க நீங்கள் மாற்ற தேவையில்லை. உங்கள் கயிறு சேதமாக இருந்தாலோ இல்லை கயிறு பாசி படர்ந்து அழுக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் திருக்கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லாமல் கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் மஞ்சள் கயிறு கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வீட்டில் பூஜை அறையில் பத்திரமா வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு மஞ்சள் கயிறு மாற்றுறீங்களோ அந்த நேரத்தில் அப்போ எடுத்து ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நான் சொல்லிட்டேன். எந்த டைமிங்கிறதுக்கு வந்துட்டோம். மே 8ஆம் தேதி காலையில் வியாழக்கிழமை நாளைக்கு 8:35 8:59 மணி வரைக்கும் நீங்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னேற்பாடாக இன்றைக்கே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.